வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இரண்டாவது நாள் சட்டசபை கூட்டத்தொடரில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் மற்றும் மனோஜ் பாண்டியன் எடப்பாடியை தாக்க முற்பட்டு விட்டார்கள். இரண்டாவது நாள் சட்டசபை கூட்டத்தொடர் இன்று காலை 10 மணி அளவில் அதிகாரப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகள் பற்றியான விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக என்று அழைத்த சபாநாயகர் அவர்களுக்கு எதிராக எடப்பாடி ஒரு வார்த்தை ஒன்றை கூறியிருந்தார். அதில் அதிமுகவின் துரோகிகளை நாங்கள் விரட்டிவிட்டோம், அவர்களை அதிமுகவினர்கள் என்று கூறக்கூடாது என்று ஓபிஎஸ் அவர்களை பற்றியும் அவரது ஆதரவாளர்கள் பற்றியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சபாநாயகர்களிடம் தெரிவித்தார். இதனால் கடும் கோபமடைந்த மனோஜ் பாண்டியன் அவர்கள், வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, உன்னுடைய அப்பன் வீட்டு கட்சி கிடையாது அதிமுக, எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்தி ஓபிஎஸ் அவர்கள் பொறுப்பேற்கக்கூடிய வகையில் அதை தட்டி பறித்த நீ பச்சை துரோகி என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து மனோஜ் பாண்டியன் அவர்கள் பேசியுள்ளார். இதனால் கடும் வாக்குவாதங்கள் சட்டசபையில் நடைபெற்றது. இதனால் ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் அவை காவலர்கள் மூலமாக 3/4 மணி நேரம் ஒட்டுமொத்த சட்டசபையும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் எடப்பாடி பழனிசாமி தலையில் காயமும் ஏற்பட்டுள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தாக்கியவர் மனோஜ் பாண்டியன் தான் என்றும் அவரை உடனடியாக சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் அவை காவலர்கள் மனோஜ் பாண்டியன் மற்றும் வைத்திலிங்கம் அவர்களை 2 மணி நேரம் வெளியேற்றுமாறும் தெரிவித்தார் சபாநாயகர் அப்பாவு அவர்கள். மேலும் அதிமுகவின் விவகாரங்களை சட்டசபையில் பேச வேண்டாம் என்றும், அது உங்கள் தனிப்பட்ட விவகாரம், அது சட்டசபைக்கு வெளியே பேசுங்கள் என்றும் தெரிவித்திருந்தார் சபாநாயகர் அப்பாவு அவர்கள். ஆனால் நீதிமன்றமோ தேர்தல் ஆணையமோ அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களுக்கு இடம் இருக்கிறது, அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் ஓபிஎஸ்ஸிற்கு பங்கும் இருக்கிறது, 2026 வரை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான் என்பதையும் தெள்ளத் தெளிவாக நீதிமன்றம் தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டி சபாநாயகர் அப்பா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் இடியை இறக்கும் விதமாக கடைசியாக தெரிவித்துவிட்டார். அப்போது ஏன் மனோஜ் பாண்டியனையும் வைத்திலிங்கம் அவர்களையும் வெளியேற்ற வேண்டும்? காயங்கள் ஏற்படும் விதமாக சண்டையில் ஈடுபட்டதன் காரணத்திற்காகத்தான் அவர்களை வெளியேற்றப்பட்டதாக விளக்கமும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமுகவில் நடைபெறக்கூடிய ஒட்டுமொத்த நடவடிக்கைகளையும் சட்டசபைக்கு வெளியே பேசுங்கள் என்றும் சட்டசபைக்குள்ளே பேச வேண்டாம் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதனால் அதிமுகவினால் சட்டசபையில் பரபரப்பு ஏற்பட்டதும், இதனால் ஒட்டுமொத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் நடந்திருப்பதை வேறு.